வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் இன்றைக்கு சுட்ட கத்தரிக்காய் சம்பல் தான் செய்ய போறேன். இப்படி சம்பல் செய்து சாப்பிடுறது ஆரோக்கியமும் எல்லாமே ஃப்ரெஷ். முதல்ல எல்லாம் இப்படி தான் அதிகமானோர் சம்பல் செய்வாங்க. ஆனா இப்பத்திய காலத்துல இப்படியெல்லாம் சாப்பிடுறது மிகவும் குறைவா இருக்குது. நான் இன்றைக்கு கத்தரிக்காய் சம்பல் தான் செய்றேன். கத்தரிக்காவ பாருங்க, எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன். கரண்டியால் நல்லா மசிச்சு எடுத்திருக்கிறேன். இப்படி கரண்டியால் நல்லா மசிச்சு எடுக்க வேணும். மசிச்சு எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி பழம், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு பூண்டு ஒரு 2 பூண்டு 2 பூண்டு அதுவும் சின்னதாக நறுக்கி போட்டு, காரத்துக்கு கொஞ்சம் நான் வெட்டுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள், உப்புத்தூள் எல்லாம் சேர்க்குறபடியாக கட்டத்தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் 2 சேர்த்துருக்குறேன். அப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணணும். கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறத விட இப்படி நாங்கள் கையால் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் எல்லாம் நல்லா இருக்கும் பிணைஞ்சு எடுக்கும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, அதுக்கு பிறகு நான் இதில் 1 கரண்டி தயிர் சேர்க்குறேன். தயிர் இல்லாட்டி யோகர்ட் 1 கரண்டி அதையும் சேர்த்துட்டு, லெமன் ஜூஸும் பாதி பிழிஞ்சிட்டு அதை இன்னொருக்காவும் லேசாக மிக்ஸ் பண்ணி போட்டு, நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரியான சம்பல் சிக்கன் கறி, வெள்ளை சோற்றுக்கு இப்படி சம்பல் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் எல்லாம் மிகவும் ஆரோக்கியமானது. நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள்.